ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் நாலேஜ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பார்பெண்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃபிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இதில் பார்பெண்டிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது போய் இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்பெண்டிங் ஒர்க்கை நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீம் எப்படி கட்டியிருக்காங்க, அதோட ஸ்லாப்ஸ் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் பீம் கொடுத்துருக்காங்க, எங்கே எக்ஸ்ட்ரா ராட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு 1.5 அடிக்கு கேண்டிலிவர் ஸ்லாப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் எலிவேஷன் பர்பஸ். ஸோ அதனால் வெறும் டாப் ராடை மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே போதும். அதுக்கு தேவையான ஸ்பாட்லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஒன் வே ஸ்லாபாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 ஃபீட்டில் அகல வித்தில் ஒரு 30 ஃபீட் லென்த்துக்கு இது ஒரு ஒன் வே ஸ்லாபாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் வே ஸ்லாப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, லென்த் டிவைடட் பை வித், அதாவது ஹையஸ்ட்டாக என்ன லென்த் இருக்கோ அதோட பை வித்தெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து லெஸ் தென் 2 இருந்துச்சுன்னா அது 2 வே ஸ்லாப், கிரேட்டர் தென் 2 இருந்துச்சுன்னா அது 1 வே ஸ்லாப். இந்த 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அதோட கிராங்க் போர்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். 1 வே ஸ்லாப்ல ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனில் மட்டும்தான் கிராங்க் பண்ணியிருப்பாங்க. இதே 2 வே ஸ்லாப் தான் 4 சைட்லையுமே கிராங்க் வச்சுருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அது 1 வே ஸ்லாபா இல்லை 2 வே ஸ்லாபா அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த பீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ராடில் கட்டில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பாட்டம் ராட்லையும் கட்டில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கட்டில்மெண்ட்டோட லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3/4 வந்து பாட்டம்லையும் 1/4 வந்து டாப்லையும் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 அடி டாப்னா பாட்டமில் வந்து 7 அடிக்கு நம்ம கட்டில்மெண்ட் வந்து கொடுத்துருப்போம். அது போக கேண்டிலிவர் பீமில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலிவர் பீம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம படிக்கட்டோட லேண்டிங் வந்து அங்கே தான் பிளேஸ் ஆக போகுது, அதனால ஒரு கேண்டிலிவர் பீம் கொடுத்துருக்காங்க. இந்த பீமோட டாப் ராட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ராடோட ஹெவியாக இருக்கும். ஏன்னா இங்கே கேண்டிலிவருக்கு நம்மளுக்கு தெரியும் பெண்டிங் வந்து சப்போர்ட்டில் தான் ஆகும், டாப்பில் தான் ஆகும். அதனால டாப் தான் நம்ம ஹெவி ராடு கொடுக்கணும். தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கான எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் அடுத்த ஃப்ளோர் போகும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேர் கேஸ் போடணும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஃப்ளோருக்கு டபுள் ராடு நீக்கி விடணும். ஸோ இதில் இருந்தால் நீங்கள் அடுத்த படியை ஜாயின் பண்ண முடியும். அதுபோல் இந்த படியோட லேண்டிங் அப்படின்னா ஒரு கன்சில்டு பீம் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஸ்டிஃப்னஸ் தான். மோரோவர் இந்த காலமோட ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பீம் காலம் ஜங்ஷனில் வந்து பீமை வந்து ஒரு லைட்டாக பெண்ட் பண்ணி உள்ள தள்ளியிருப்பாங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறது மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து போகாது. இப்போ நீங்கள் காலம் பீமுக்கு சைடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா காலமும் பீமும் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும். இதே நீங்கள் சம் பிளேசஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ராட உள்ளேயும் காலத்தோட உள்ளேயும் இன்னொரு ராட வந்து காலத்துக்கு வெளியிலையும் வச்சுருவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு பல்ஜ் ஆகிடும். ஸோ அது வந்து ஃபியூச்சரில் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் ஏற்படும். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கிங் அடிச்சு போடுறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பீமோட மொத்த ராடுமே உங்களுக்கு காலமோட போஸ்ட்டுக்குள்ளே வரும்போது ஸோ லோட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ரூஃபுக்கான பார்பெண்டிங் ஒர்க் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சைட் ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.